அதுல வந்து எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆகும் சார். அதுல வந்து நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்றோம். எக்லிப்ஸ் சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்றோம். பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் எக்லிப்ஸ்க்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இதா ரஐதுமூஹு ஃபஸல்லு, கிரகணம் உண்டானால் தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லணும். கிரகணத்தை நீங்கள் கண்டால் தொழுங்கள் என்று சொன்னாங்க. சரிங்களா? கிரகணம் உண்டானால் தொழுங்கள் என்று சொல்லல, கிரகணத்தை நீங்க கண்டா தொழுங்கன்னு சொன்னாங்க. காணலன்னா தொழ தேவையில்லை. புரியுதுங்களா? நேரடியா நஸ், இப்ப நாம் சொன்னது ஹதீஸ், சஹீஹ் புகாரில வரக்கூடிய அறிவிப்பு. சாட்சியம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆமா, இல்ல யாராவது எங்கேயாவது வந்து கிரகணம் நடந்ததுன்னு சொல்லி வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லி அதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்களா? ஆமா, அதுதான் அந்த எக்லிப்ஸ்க்கான ரூல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, நீங்க அதை கண்டீங்கன்னா தொழுங்க, நீங்க அதை பார்த்தீங்கன்னா தொழுங்க. அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? இல்ல சரிங்களா? இதுல வந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னது நீங்க அதை பார்த்தீங்கன்னா தொழுங்கன்னு சொன்னாங்க, பார்க்கலன்னா தொழ தேவையில்லை. நடந்தாலுமே எக்லிப்ஸ், அதாவது கிரகணம் ஏற்படுகிறது, கிரகணத்தை நாம பார்க்கல, அப்போ நம்ம தொழ தேவையில்லை. கிரகணம் நடக்கிறது, நம்ம பார்க்கிறோம், அப்ப நம்ம தொழுவோம். செய்தி இல்ல, இல்ல அதுல அறிவிப்பு இல்ல. சரிங்களா? செய்தி கேட்டா தொழணும்னு இல்ல.